ശ്ലോകം 16. ഉത്പാദിതാ തദാ വമ്രേ ബ്രഹ്മണാ പരമേഷ്ഠിനാ തയാ ഭക്ഷയിതും തത്ര ധനുഷോഗ്രം ധരാസ്ഥിതം. ഉത്പാദിതാ തദാ വമ്രേ ബ്രഹ്മണാ പരമേഷ്ഠിനാ തദാ ഭക്ഷയിതും തത്ര ധനുഷോ അഗ്രം ധര ആസ്ഥിതം. ഉത്പാദിതാ തദാ വമ്രേ ബ്രഹ്മണാ പരമേഷ്ഠിനാ തയാ ഭക്ഷയിതും തത്ര ധനുഷോഗ്രം ധരാസ്ഥിതം. பிரம்மா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு வழி கண்டுபிடிச்சார். தராஸ்திதம், மண்ணில உரைச்சு நிக்கிறது. தர ஆஸ்திதம், மண்ணில அப்படி திருடமா உரைச்சு நிக்கிற. தனுஷோஹோ அக்ரம், வில்லோடு அக்ரபாகம் இருக்க, அத சாப்பிடுறதுக்காயிட்டு செதல சிருஷ்டிச்சார் பிரம்மா. கரையான சிருஷ்டிச்சார். வம்ரீ ததா உத்பாதிதா, புதுசா சிருஷ்டியாக்கும் இந்த செதல். கரையான் அப்படிங்கிறது புதுசாயிட்டு ஒரு சிருஷ்டி பண்ணினா அந்த ஜனிக்கிற அந்த சிருஷ்டிக்கு தெரியாது வில்ல திங்கப்படாதுன்னு ஒண்ணும். அதனால அது வில்ல தின்னுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இது திங்கக்கூடின உணவல்ல அப்படின்னு அதுக்கு தெரியாததுனால அது சாப்பிட்டுடும் அப்படின்னு நினைச்சிட்டு பிரம்மா கரையான சிருஷ்டி பண்றார். திங்கறதுக்கு முடியாத ஒன்னாக்கும் வில்லு அப்படின்னு புதுசா ஜனிச்சு வந்த ஒண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் பிரம்மா இந்த செதல கரையான சிருஷ்டிச்சது. பரமேஷ்டியான பிரம்மா சர்வலோக சிரேஷ்டமாயிருக்கிற சத்தியலோகத்துக்கு அதிபதியாயிருக்கிற பிரம்மா. இதுக்கு மேல ஒரு பதவி இல்லை, அதாக்கும் இங்க பரமேஷ்டி. அப்படி இருக்கிற பிரம்மா மண்ணுல திருடமா உரைச்சு நிக்கிற அந்த வில்லோடு அடிப்பக்கத்தை கரையான விட்டு திங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரையான சிருஷ்டிக்கிறார். ஸ்லோகம் 17. பட்சிதேக்ரே ததானிம்னம் கமிஷ்யதி சராசனம் ததா நித்ரா விமுக்தோசோ தேவதேவோ பவிஷ்யதி. பட்சிதே அக்ரே ததா அனிம்னம் கமிஷ்யதி சர ஆசனம் ததா நித்ரா விமுக்தோஹோ அசௌ தேவதேவஹ பவிஷ்யதி. பட்சிதேக்ரே ததானிம்னம் கமிஷ்யதி சராசனம் ததா நித்ரா விமுக்தோசோ தேவதேவோ பவிஷ்யதி. அக்ரே பட்சிதே, அக்ரபாகத்தை வில்லோடு அந்த எண்டு, எந்த எண்டு அப்படின்னாக்கா பூமியோடு அடியில குளிச்சு போட்டிருக்கிற எண்டு, அத இந்த செதலு கரையான் சாப்பிட்டுது அப்படின்னா அந்த வில்லோடு ஞான் பொட்டி அந்த வில்லு அப்படியே நிவர்ந்து நிற்கும் அப்படின்னாக்கும் பிரம்மா நினைச்சார். அசௌ விமுக்தஹா, அப்போது பகவான் தூக்கத்திலேருந்து எந்திருந்துடுவார் அப்படின்னு நினைச்சார். வில்லு வளைஞ்சாக்கவே நிக்கிறது, அந்த வில்லு ஞான் பொட்டிடுத்து அப்படின்னாக்கா நிமிந்துடுமே. அப்ப பகவானோட முகம் நன்னா அப்படி மேல இப்படி உயர்ந்து நிற்கும். அப்ப பகவான் தூக்கத்திலேருந்து எந்திருந்துடுவார். எந்திருந்தானா நமக்கு அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு பிரம்மா பிளான் பண்றார். பூமிக்கு அடியில இருக்கிற வில்லோடு எண்டு அத இந்த கரையான் சாப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா வளைஞ்சு நிக்கிற வில்லு ஞான் பொட்டிட்டு ஞானுல கட்டிட்டாக்குமே வில்ல இங்க குளிச்சு போட்டிருக்கிறது. ஞான் பொட்டிட்டு வில்லு நிமிர்ந்து நிற்கும். அப்ப தேவதேவனாயிருக்கிற பகவான் தூக்கத்திலேருந்து எந்திருந்துடுவார். நமக்கு எல்லாம் பகவான் கிட்ட பேசி நம்மளோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்லோகம் 18.
தேவகாரியம் ததா சர்வம் பவிஷ்யதி ந சம்சய சவம் ரேம் சந்தி தேசாத தேவதேவ சனாதனா. தேவகாரியம் ததா சர்வம் பவிஷ்யதி ந சம்சயः சஹ வம்ரீம் சந்திதே சந்திதேச அத தேவதேவः சனாதனः. தேவகாரியம் ததா சர்வம் பவிஷ்யதி ந சம்சயः சவம் ரீம் சந்திதேசாத தேவதேவ சனாதனா. வம்ரி அப்படின்னு சொன்னாக்கா கரையான், செதலு அப்படின்னு அர்த்தம். இந்த கரையான் அப்படிங்கிறத சிருஷ்டி பண்ணினார் பிரம்மா. എന്നിട്ട് அத சந்தி தேசம் என்னவாக்கும் செய்யணும் அப்படிங்கிற மெசேஜ தெரிவிச்சார். தேவகாரியமெல்லாம் நடத்துறதுக்கு வேண்டிட்டு ஒன்ன நான் சிருஷ்டிச்சேன். நீ இந்த வில்லோடு ஞான சாப்பிட்டு இந்த வில்ல நிமிர்த்தனம், அதான் உன்னுடைய டியூட்டி. அதுக்கு வேண்டிட்டாக்க ஒன்ன சிருஷ்டிச்சிருக்கோம். அப்பதான் எங்களுக்கு பகவான தூக்கத்திலேருந்து எழுப்ப முடியும், பகவான் கிட்ட பேச முடியும். நீ என்னத்துக்காக்கம் பிறந்திருக்காய் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் பிரம்மா. ஒன்ன சிருஷ்டிச்சது சும்மா சிருஷ்டி பண்ணினதல்ல, ஒன்னால எங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும். பகவான் இப்படி வில்லுல தன்னோட தாடியை வச்சுட்டு படுத்துட்டு தூங்கின்னு இருக்கார், யோக நிதிரையில இருக்கார். அந்த பகவானை எழுப்புறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தைரியம் பத்தாது. அதனால இந்த வில்லு நிமிர்ந்துடுத்து அப்படின்னா பகவான் ஆட்டோமேட்டிக் ஆயிட்டு எந்திருந்து விடுவார். அப்ப எங்களுக்கு பேசிக்கலாம். அதை எப்படியாக்க நிமிர்த்தனம் அப்படின்னு யோசனை பண்ணினோனையாக்க ஒன்ன சிருஷ்டிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால கரையானே நீ என்ன பண்றாய், அந்த வில்லோட அடிப்பக்கம் இருக்கே அதை நீ சாப்பிட்டுக்கோ. நீ பிறந்துட்டு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேண்டாமா? நீ அந்த வில்ல தின்னா அந்த ஞான் கட்டாகும். ஞான் கட்டாச்சுன்னா வில்லு நிமிரும். வில்லு நிமிர்ந்தது அப்படின்னா பகவானோட முகம் உயரும். பகவானோட முகம் அப்படிங்கிறது மேலுக்கு உயர்ந்தது அப்படின்னா பகவான் தூக்கத்திலிருந்து இருந்துடுவார். அப்ப பின்ன எங்களுக்கு பகவான் கிட்ட பேசுறதுக்கு பயம் இல்லை, நாங்கள் பேசிட்டு விடுவோம். அதனால உன்னோட டியூட்டி அப்படிங்கிறது அந்த வில்லோட அடிப்பக்கத்தை, பூமிக்குள்ள இருக்கிற அடிப்பக்கத்தை நன்னா திங்கிறதாக்கும் உனக்கு நாங்க கொடுக்கிற டியூட்டி அப்படின்னு தெரியப்படுத்துறார் பிரம்மா. ஸ்லோகம் 19. தாமுவாஜ ததா வம்ரே தேவதேவஸ்ய மாபதே நித்ராபங்க கதம் கார்யோ தேவஸ்ய ஜகதாம் குரோ. தம் உவாஜ ததா வம்ரி தேவதேவஸ்ய மாபதேஹே நித்ராபங்கः கதம் கார்யः தேவஸ்ய ஜகதாம் குரோः. தம் உவாஜ ததா வம்ரி தேவதேவஸ்ய மாபதே நித்ராபங்க கதம் கார்யோ தேவஸ்ய ஜகதாம் குரோ. தம் உவாஜா, பிரம்மா சொன்னதை கேட்டுட்டு அந்த கரையான், செதலு, வம்ரி பிரம்மா கிட்ட கேள்வி கேட்டுது. பிரம்மா சொன்னதை அப்படியே சரி செஞ்சிடுறேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. அதுக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் அது டியூட்டி ஆரம்பிக்கும். அதனால டவுட் கேட்கறது. தேவதேவஸ்யா, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற, ஜகதாம் குரு, ஜகத்குருவா இருக்கிற நாராயணனோடு யோக நிதிரைய தடங்கல் பண்றது அப்படிங்கிறது சரியாக்குமா? நீங்க சொல்றது நியாயமே இல்லைன்னு எனக்கு படுறது. என்னோட மனசுல நீங்க சொன்னது நியாயம் இல்லை அப்படிங்கு தெரிஞ்சதுனால அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கடமை. அதனால இந்த உலகத்துக்கெல்லாம் தேவனாயிருக்கிற, தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற, உலகத்துக்கெல்லாம் குருவாயிருக்கிற
ஜெகல்பதியா இருக்கிற ஜெகல்குருவா இருக்கிற அந்த பகவானோட யோக நிதிரைய தடங்கல் பண்றது சரியாக்குமா? பகவானுக்கு தெரியாதா எப்ப தூங்கி எந்திரிக்கணும்னு? நீங்கள் எழுப்பிட்டு வேணுமா அவருக்கு எந்திரிக்கிறதுக்கு? பகவானுக்கு தெரியாதா எப்ப எந்திரிக்கணும்னு, எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும்? இதெல்லாம் பகவானுக்கு தெரியுமே. இப்படி இந்த செதலுக்கு கொடியும் இந்த கரையானுக்கு கொடியும் பகுத்தறிவு இருக்கு. மாபதே, என்ன சிருஷ்டிச்ச பிரம்மாவே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றது. பிரம்மா கிட்ட கேள்வி கேட்க வைக்கும் செய்யறது இந்த கரையான். தேவதேவனும் ஜெகல்குருவுமா இருக்கிற லட்சுமிபதியோடு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது எப்படி? அது சரியாக்குமா? ஸ்லோகம் 20. நித்ராபங்க கதாச்சேதோ தம்பத்யோ ப்ரீதிபேதனம் சிசுமாத்ரு விபேதஸ்ச பிரம்மஹத்யா சமம் ஸ்மிருதம். இந்த கரையான் மறுபடியும் பிரம்மா கிட்ட சொல்றது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நித்ராபங்கஹா கதாச்சேதஹா தம்பத்யோஹோ ப்ரீதிபேதனம் சிசுமாத்ரு விபேதஹா ச பிரம்மஹத்யா சமம் ஸ்மிருதம். நித்ராபங்க கதாச்சேதோ தம்பத்யோ ப்ரீதிபேதனம் சிசுமாத்ரு விபேதஸ்ச பிரம்மஹத்யா சமம் ஸ்மிருதம். நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கின்னு இருக்கிறவாளை எழுப்புறது அப்படின்னா அது தோஷமாக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கரையான் பிரம்மா கிட்ட நியாயம் கேட்கறது, நீங்கள் சொன்னது சரியாக்குமா? தூங்கின்னு இருக்கிறவாளை எழுப்ப சொல்லவேளே, தூக்கத்திலேந்து எழுப்புறது அப்படிங்கிறது தோஷமாக்கும். கதா அச்சேதா, பகவானோட கதையில முழுகின்னு இருக்கிறவாளோட கவனத்தை நெகத்தி அந்த கதை கேட்க விடாம பண்றது அதுவும் தோஷமாக்கும். தம்பத்யோஹோ பிரீதிபேதனம், தம்பதிகள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்றது தோஷமாக்கும். சிசு மாதிரி விபேதஹாஜா, அம்மாவையும் பால் குடிக்கிற குழந்தையையும் பிரிக்கிறது அப்படிங்கிறது தோஷமாக்கும். இந்த தோஷங்கள் எல்லாம் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுறது? பிரம்மஹத்யா சமம். சமம் பிரம்மஹத்யா, பிரம்மஹத்யா தோஷத்துக்கு ஈக்குவலாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. செய்யக்கூடாத விஷயத்தை செய்யறதுக்கு நீங்கள் இப்படி என்ன சொல்லறேளே என்கிட்ட, இது நியாயமாக்குமா அப்படின்னு கேட்கறது. ஸ்லோகம் 21. தத்கதம் தேவதேவஸ்ய கரோமி சுகநாசனம் கிம் ஃபலம் பக்ஷணாத் ஏவ ஏன பாபம் கரோம்யஹம். தத்கதம் தேவதேவ அஸ்ய கரோமி சுகநாசனம் கிம் ஃபலம் பக்ஷணாத் ஏவ ஏன பாபம் கரோம்யஹம். தத்கதம் தேவதேவஸ்ய கரோமி சுகநாசனம் கிம் ஃபலம் பக்ஷணாத் ஏவ ஏன பாபம் கரோம்யஹம். இந்த கரையான் மறுபடியும் பிரம்மா கிட்ட பேசின்னு இருக்கிறது யாக்கும் பார்க்கிறோம். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற பகவானோடு சுகநாசனம், சுகமான யோக நித்ரைக்கு விக்னம் வருத்துறது அப்படிங்கிறது. தத்கதம் கரோமி, நான் எப்படி செய்வேன். பக்ஷணாத் ஏவ ஏன அகம் பாபம் கரோமி, இந்த வில்லோடு அக்ரத்தை திங்கிறது காரணமாயிட்டு நான் பாபம் செய்யறவனாயிட்டு தீர்ந்துடுவேன். கிம் ஃபலம், வேற என்னவாக்கும் பலம் கிடைக்கும்? இப்படி பகவான தூக்கத்திலேருந்து எழுப்புறதுக்கு இந்த வில்லோடு அக்ரத்தை நான் தின்னானா அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது பாவமாக்கும். நான் அதை செய்ய மாட்டேன். என்ன சிருஷ்டிச்சதோட காரணம் நீங்கள் சொன்ன, ஆனா அதுல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை.
எனக்கு கொஞ்சம் பாவங்கள் கிடைக்கும் அல்லாதக்கு அதுல ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு இல்லை, என்ன பாவம் செய்யறதுக்கு நீங்கள் தூண்டி விடுற அப்படின்னு இங்க இந்த கரையான் பிரம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 22. சர்வ ஸ்வார்த்தவசோ லோக குருதே பாதகம் கில தஸ்மாதஹம் கரிஷ்யாமி ஸ்வார்த்தமேவ பிரபட்சணம். சர்வஹ ஸ்வார்த்த வச ஆலோகஹ குருதே பாதகம் கில தஸ்மாத் அஹம் கரிஷ்யாமி ஸ்வார்த்தம் ஏவ பிரபட்சணம். சர்வ ஸ்வார்த்தவசோ லோக குருதே பாதகம் கில தஸ்மாதஹம் கரிஷ்யாமி ஸ்வார்த்தமேவ பிரபட்சணம். செல்ஃபிஷா இருக்கிறதுக்கு, செல்ஃபிஷான எல்லாரும் ஸ்வார்த்தவசலோகா சர்வஹா குருதே பாதகம் கில. செல்ஃபிஷான எல்லாரும் பல பல டைப்பில துரோகம் அடுத்த வாளுக்கு செஞ்சுட்டு இருக்காளே. தஸ்மாத் அகம் அதனால நான் ஸ்வார்த்தமேவ அந்த ஸ்வார்த்ததைய அந்த செல்ஃபிஷ பிரபட்சணம் நல்ல உணவாயிட்டு கரிஷ்யாமி செய்யறேன். ஸ்வார்த்ததைய இல்லாம பண்ணி பாபத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்க நான் பகவானை துரோகிக்க மாட்டேன், பகவானோட தூக்கத்தை கெடுக்க மாட்டேன், அதன் வழியா எனக்கு பாபம் உண்டாகும், எனக்கு அப்படி ஒரு பாபம் வேண்டாம். பகவானோட யோக நிதிரேலேந்து நான் பகவானை எழுப்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் வில்லோடு அக்ரபாகத்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்னோட மமதாபாவம் அப்படிங்கிற அந்த செல்ஃபிஷையே நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், என்னோடது எனக்கு அப்படிங்கிற பாவத்தை நான் தின்னுடுறேன். அப்ப பின்ன எனக்கு பாவம் அப்படிங்கிற அந்த விஷயம் வராது அப்படின்னு கரையான் இங்க பிரம்மா கிட்ட சொல்றது. பிரம்மாக்கு கேட்டுட்டு கோபம் ஒன்றும் வரலை, அவரு சிருஷ்டிகர்த்தாவாக்கும். நான் சொல்லி நீ கேட்கலையா அப்படிங்கிற கோபம் ஒன்றும் அவருக்கு வரலை. அதுக்கு பதிலா பிரம்மா கரையானுக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லி புரிய வச்சு கரையான விட்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 23. பிரம்மோவாஜ தவ பாகம் கரிஷ்யாமோ மகமத்யே யதா ஸ்ருணு தேன த்வம் குரு கார்யம் நோ விஷ்ணும் போதய மாதிரம். தவ பாகம் கரிஷ்யாமோ மகம் மத்யே யதா ஸ்ருணு தேன த்வம் குரு கார்யம் நஹ விஷ்ணும் போதய மாதிரம். தவ பாகம் கரிஷ்யாமோ மகமத்யே யதா ஸ்ருணு தேன த்வம் குரு கார்யம் நோ விஷ்ணும் போதய மாதிரம். பிரம்மா கரையானோடு பதில கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னார். சிருஷ்டி ஞானாக்கம் பண்ணினேன், இந்த கரையானுக்கு ஒரு பிறவி கொடுத்தது ஞானாக்கும், എന്നിട്ട് ഒരു விஷயத்தை செய் அப்படின்னு சொன்னோன்னே என்னத்துக்கு செய்யணும், எதுக்கு செய்யணும், நீ சொன்ன விஷயம் தவறாக்கும், அது செய்யப்படாது இப்படின்னு எல்லாம் எனக்கே அட்வைஸ் பண்றது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு பிரம்மாவுக்கு கோபம் ஒன்றும் வரலை. ஒரு நிமிஷம் பேசாம அமைதியா நின்னார் பிரம்மா. എന്നിട്ട് பலவிதமான வாக்தானங்களை கொடுத்தார் பிரம்மா அந்த கரையானுக்கு. நீ செய்யற இந்த பிரவൃத்தினால உனக்கு ஒரு சில பெனிஃபிட் எல்லாம் உண்டாகும், நீ செய்யறது பாபம் அப்படின்னு நீ நினைக்காதே. பகவான் மகாவிஷ்ணுவ
எழுப்புறதுக்கான டியூட்டியை நான் உனக்கு தரேன், அதை செய்யறதுக்கு நீ டிலே பண்ணாம செய் அப்படிங்கிறார். ஒன்னாலதான் அது செய்ய முடியும், அதனாலேயாக்கம் ஒன்ன நான் சிருஷ்டி பண்ணினேன் அப்படிங்கிறார். யஜ்ஞ மத்தியத்துல உனக்கு ஒரு ஷேர் நாங்கள் தரோம். யஜ்ஞபாகம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பதவியாக்கும், அது ஒரு சிம்போலாக்கும், அங்கீகரிக்கிறதாக்கும். அதனால அது ரொம்ப சிரேஷ்டமாக்கும். அதனால அது பாவமல்ல, அது சுகிருதமாக்கும். அதனால அந்த யஜ்ஞபாகத்தை நீ സ്വീകരിச்சுக்கோ, എന്നിട്ട് எங்களோடு விஷயத்தை நீ சாதிப்பிச்சு தரணும், மகாவிஷ்ணுவை எழுப்பணும், அதுக்கு நீ டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் பிரம்மா. ஸ்லோகம் 24. ஹோம கர்மணி பார்ஷ்வேஜ ஹவிர்தானாத் பதிஷ்யதி தது தே பாகம் விஜானீஹி குரு கார்யம் த்வரான்விதா. ஹோம கர்மணி பார்ஷ்வேஜ ஹவிஹி தானாத் பதிஷ்யதி தது தே பாகம் விஜானீஹி குரு கார்யம் த்வரான்விதா. ஹோம கர்மணி பார்ஷ்வேஜ ஹவிர்தானாத் பதிஷ்யதி தத்தே பாகம் விஜானீஹி குரு கார்யம் த்வரான்விதா. மறுபடியும் பிரம்மா சொல்றார், த்வரான்விதா, வேகம் எங்களோட விஷயத்தை நீ சாதிப்பிச்சு தரணும். அந்த வில்லோடு பூமியில இருக்கிற அக்ரபாகத்தை நீ சீக்கிரமா சாப்பிடு அப்படிங்கிறார். എന്നിട്ട് சொல்றார், எல்லா ஹோமங்களிலையும் ஹோமம் பண்றத அந்த ஹோமாக்னியில விழாம கீழெல்லாம் கொஞ்சம் செதறி கிடக்கும் யஜ்ஞசிஷ்டம். யஜ்ஞம் செய்யாதக்கு மிச்சம் வருது, அதை உனக்கு நாங்கள் தரோம். ஹவிஹி தானாது, ஹவிச யாகத்துல சமர்ப்பிக்கிறத, பார்ஷ்வே அந்த ஹோமகுண்டத்துக்கு சுற்றிலும், பதிஷ்யதி விழற அந்த யஜ்ஞசிஷ்டத்தை, சிரேஷ்டமான அந்த யஜ்ஞசிஷ்டத்தை உனக்கு நாங்கள் தரோம். அதனால அது ரொம்ப சிரேஷ்டமாக்கும், அது ரொம்ப புண்ணியமான விஷயமாக்கும். அதனால நீ எங்களோட விஷயத்தை சாதிப்பிச்சு தரணும் அப்படின்னு. ஹோம கர்மத்துல ஹவிசு அப்படின்னாக்கா அது ஒரு ஹோம திரவியமாக்கும். அந்த ஹவிச ஹோமாக்னியில ஹோமிக்கிறத ஹோம கரண்டியிலேந்து ചിലപ്പോ கொஞ்சம் கீழெல்லாம் விழும், அது உன்னோடு பாகமாக்கும் அப்படின்னு நீ தரிச்சுக்கோ. வேகம் எங்களோட விஷயத்தை சாதிப்பிச்சுதா அப்படிங்கிறார். ஸ்லோகம் 25. இப்போ சூதன் சவனகாதிகள் கிட்ட அங்க என்னவாக்கும் நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். சூதன் சவனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆக்குமே இங்க சொல்லப்படுறது. புராண கதாபாத்திரங்களில ரொம்ப ரொம்ப ஒரு நிஸ்சாரமான ஒரு கேரக்டராக்கும் இந்த கரையான் செதல். அந்த செதலுக்கு கூடியும் மனுஷாளுமாயிட்டு நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ശ്രദ്ധിക്കലായി அப்படின்னாக்கா செதல் எல்லா இடத்திலையும் வியாபிக்கும். செதல் அப்படிங்கிறது பிரம்மாவோடு அந்த பிரலோபனத்துக்கு வழங்கிட்டு வில்லோடு மண்ணில இருக்கிற அந்த பாகத்துல இருக்கிற அந்த அக்ரத்தை சாப்பிட தொடங்கிட்டு மனுஷாலும் இதே மாதிரி பிரலோபனங்களில வழங்கி செய்யக்கூடாத விஷயங்களை செய்யறவாளாக்கும். அதுக்கு எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் இந்த செதலோடு காரியத்தை இங்க எடுத்து சொன்னது. செய்யக்கூடாத விஷயங்கள்
செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்தா கூட நம்மளை தூண்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்ம அதை செய்யறதுக்கான முயற்சியை செய்வோம். என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு செய்யக்கூடாத பலதும் செய்யறவாளாக்கும் மனுஷா. செய்யற பிரவൃத்தி பாவம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த செதலுகள் பிரம்மாவோடு வாக்க முதல்ல அனுசரிக்கலை. அதுக்கப்புறமா பிரம்மா பலவிதமான வாக்தானங்களை கொடுக்கிறார். அதத்தரேன் இதத்தரேன் எல்லாம் சொல்லுறார். அதுக்கப்புறமா அந்த விஷயத்துல ஆசை வந்துட்டு அந்த புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரலோபனத்துக்கு வழங்கிட்டு செய்யக்கூடாத விஷயத்தை செய்யறதுக்கு தொடங்குறது. செதலுகளாயிட்டு வியாச பகவான் பாகவதத்துல அவதரிப்பிக்கிறது மனுஷனோடு மனசையாக்கும். யஜ்ஞசிஷ்ட புக் அப்படிங்கிற பதவியாக்கும் இந்த கரையானுகளுக்கு இந்த பிரவൃத்தி வழியா கிடைக்க போற பதவி. அந்த பதவியில ஆசை வந்துட்டாக்கும் செய்யக்கூடாத விஷயத்தை செய்யறதுக்கு இந்த கரையான் தீர்மானம் பண்றது. யஜ்ஞம் அப்படின்னா உபேட்சிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். தெஜிச்சிட்டு மிச்சம் வர்றது என்னவாக்கும் அப்படிங்கிறது யஜ்ஞசிஷ்டம். இங்க தெஜிக்கிறதுக்கு முடியாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். அக்னிக்குள்ள போடுறதெல்லாம் நம்ம சமர்ப்பணமாயிட்டு செய்யறதாக்கும். நம்மளோடு எல்லாவித கெடுதல்களையும் ஹோமிக்கிறோம். எனக்கு இருக்கிறது என்னோடது நான் இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் தெஜிக்கிறது, வேண்டான்னு வைக்கிறது. இனி தெஜிக்கிறதுக்கு ஒன்னும் மிச்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். லெவலேசம் இல்லை அப்படிங்கிற அவஸ்தை. மமதைய வேண்டான்னு வைக்கணும். அதே மாதிரி தெஜிக்க முடியாத ஒரு பதமாக்கும், பரமமான பதமாக்கும் வைகுண்டம் அப்படிங்கிறது. அதாக்கும் யஜ்ஞசிஷ்டம் அப்படிங்கிற அது வழியா கிடைக்க போறது. அந்த புண்ணியமாக்கும் கிடைக்க போறது அப்படின்னு சொல்றார். அந்த யஜ்ஞசிஷ்டம் உனக்கு கிடைக்கணுமானா நான் உங்ககிட்ட சொன்ன வேலையை நீ செஞ்சாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி பிரலோபனங்கள் வரத்த நமக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வரும். செஞ்சிடலாம், அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பிரம்மத்திலேந்து வந்த ஜீவனை பிரம்மத்தில கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும் நம்மளோட நோக்கம். அதுக்காக்கும் பரமபதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சொகர்ம அனுஷ்டானம் வழி யஜ்ஞசிஷ்ட ஆகும் நம்மளும் அப்படின்னாக்கும் இதன் வழியா சொல்லப்படுறது. ஒன்ன சிருஷ்டிச்சது அப்படிங்கிறது உன்னோட சொதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் அப்படிங்கிறார் பிரம்மா கரையாங்கிட்ட. நீ சொதர்மம் அனுஷ்டிச்சானா நீ யஜ்ஞசிஷ்ட ஆயிடுவாய் அப்படின்னு. அப்படி பிரலோபனம் செஞ்ச காரியம் பாவம் கிடையாது, நான் செய்யற வேலை புண்ணியமாக்கும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன இந்த கரையான் அதனோட வேலைய ஆரம்பிச்சது. இது உக்தா அக்ரம் அபவது. பிரம்மா சொன்னதை கேட்டுட்டு வில்லோடு அக்ரபாகத்தை திங்க தொடங்கிட்டு. இதி உக்தா பிரம்மணா வம்ரி தனுஷோ அக்ரம் त्वरान्विदा चगाद संस्थितं भूमौ विमुक्ता ज्या तदा अभवद. इत्युक्ता ब्रह्मणा वम्रे धनुषोऽग्रं त्वरान्विदा चगाद संस्थितं भूमौ विमुक्ता ज्या तदा अभवद. பிரம்மா இப்படி சொன்னோன கரையான் ரொம்ப சீக்கிரம் வில்லோடு மண்ணில் இருக்கிற அந்த அக்ரபாகத்தை திங்க தொடங்கிட்டு. அப்ப என்ன ஆச்சு, திடீர்னு அந்த ஞான் அப்படி பொட்டிட்டு உடஞ்சுது, கட்டாச்சு அப்படின்னு இந்த ஸ்லோகம்